இது பாருங்க. இல்லை இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்கா? இதுவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை இல்லை அதுதான் நல்லா இருக்கு. ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணே. இந்த மாதம் கொடுத்துருவேண்ணே. ஆமாம் ஆமாம், இந்த மாதம் எந்த செலவும் கிடையாதுண்ணே, வட்டியோடு சேர்த்து கொடுத்துருவேண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். எங்கண்ணா எந்த அங்கே குளத்துக்கிட்டியா? வந்துடுறேண்ணே. வீட்டுக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேண்ணே. சரிங்கண்ணா. சரி, ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுப்போம். நான் ஏதோ பார்த்தனே, 2 பேரும் ஒன்றா உட்காந்த மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்தது கனவா இல்லை நிஜமா? ஏய் நிஜம் தாண்டா, நிஜாம் பார்க்குவாயா? பக்கத்தில் வந்து உட்கார்றா. நிஜாம் பாக்கா? ரெண்டுமே ஒன்றா உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு இருந்துச்சு. இருக்காது. ஏமா விக்கெட் இருக்குன்னு யாராவது தண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும்னு தோணுதா? என்னது இது? தண்ணி. அதுக்கு 2 கிளாஸ் எடுத்து வருவீங்க, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு இன்னொரு கிளாஸ் வேணுமே. டேபிளை கிளியர் பண்ணுங்க. தீபா நீ ஆரம்பி. நீங்கள் கேளுங்க. நீ கேளுமா. நீங்கள் கேளுங்க. நீ கேளுமான்றல்ல. என்னாலாம் கேட்க முடியாது. என்னையே கோத்து விடு. ஆமா தீபா. சொல்லுங்க அத்தை. சாயந்தரம் எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஏன்? நீ கிரகணம் பிடிக்குது. நான் எங்கேயும் போகல. அப்படி போறதா இருந்தா என்னையும் கூப்பிட்டுன்னு போங்க. இப்போ கிரகணம் பிடிக்காதா? நான் வரேன்ல, அதனால கிரகணம் பிடிக்காது. நீங்க வந்தா கிரகணமே உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். எனக்கு தான் கிரகணம் பிடிக்கும். சரி நான் உள்ள போறேன். எங்க போற? உட்காரு. என்ன உன் பிரச்சனை? எதுக்கு என்ன போட்டு அமுக்குறீங்க 2 பேரும்? ஒரு தங்கச்சி கல்யாணம் வருதுல்ல, ஆமா. எனக்கு 2 பவுன்ல அழகா ஒரு நெக்லஸ் வேணும். என்னது 2 பவுன்ல நெக்லஸா? எது? பின்னாடி பக்கம் போ, ஒரு கொய்யா மரம் இருக்கும், அது பக்கத்துல ஒரு மாங்காய் மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல நெக்லஸ் மரம் ஒன்று இருக்குது. அப்படியே பிச்சுன்னு வந்து கழுத்துல போட்டுக்கோ. நெக்லஸ்னா மரத்துல காய்க்குதா இல்ல பணம் என்ன வருது? 2 பவுன்ல வேணுமாமே. 2 பவுன்ல ஏன் 2 பவுன்ல வாங்குற? 2000 பவுன்ல வாங்க வேண்டியதானே? ஆயில் ஏதாவது வருது எனக்கு. என் அம்மாவை பாரு, பொம்பளைனா அப்படி இருக்கணும். எப்படி இருக்காங்க பாரு. ஏதாவது வாயை திறந்து கேட்குறாங்களா? இன்னைக்கு இருக்க ஏதாவது கேட்டிருக்காங்களா? அவங்கள பார்த்து கற்றுக்கோ. ஆமாண்டா, எனக்கு கூட ஒரு 3 பவுன்ல கல் வச்ச நெக்லஸ் வேணும்டா. கல் வச்ச நெக்லஸா? என் மண்ணு வச்ச நெக்லஸ் வாங்கிக்கோ. இப்போதான் உன்னை பெருமையாக பேசினா 3 2 5 5 ஒரு பவுன் எவ்வளோ ஆகுது? 2 ஐயோ 2.5 லட்சமா? ஓ அத்தை, வாரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகும்போதெல்லாம் அதெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு செலவு பண்ணா மட்டும் வலிக்குதோ? ஏய் அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? ஏன் டெய்லி அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் வருது, இங்க வாடா அங்க வாடான்னு. அவங்க சொன்னா இவன் தான் எல்லாமே செலவு பண்றாமா, வேற யாருமே அவன் செலவு பண்ண விடுறது இல்லம்மா அப்படின்னு எல்லாம் இவளை பத்தி தான் சொல்றாரு. அதெல்லாம் நம்மளுக்கு செலவு பண்ண சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? இதெல்லாம் இப்ப எதுக்கு நீ பப்ளிக்ல எடுக்கிற? ஏய் அவ சொல்றத நான் தான்டா. என்னது? அவ சுமாரான ஒரு பதில் சொன்னாலே அதில் 1008 குத்தம் சொல்லுவ. இன்னைக்கு நீயே வந்து அவ சொல்றது நியாயம் தானடாவா?
எங்கேயோ இடிக்குதே. இடிச்சா தள்ளி உட்காரு. ஜாய் அந்த இடிக்கிறது இல்லை, நான் வரும்போதே நோட் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் ஏதோ வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க. என்னை பார்த்த உடனே நீ தள்ளி போன. நீயும் வந்து கேஷுவலாக நடிக்கிற மாதிரி கேவலமாக நடிச்சு என்கிட்ட மாட்டினேன். ஆனால் அது என்னன்னு தெரியல. நகையெல்லாம் என்னால் வாங்கியே தர முடியாது, நினச்சே பார்க்க முடியாது. என்ன எவ்வளோ 3, 2, 5 பவுனு? நான் எங்கேயாவது எனக்கு ஒன்றுமே முடியாது, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நான் வெளில போகிறேன், எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் வெளில கூப்பிட்டுருக்காங்க, நான் கிளம்புறேன். போகிற சரி, அப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லணும். தப்பாக பதில் சொன்ன எனக்கு நீ நகை வாங்கி தரணும். லூசுத்தனமாக கேட்குது பாருமா. நீ புத்திசாலி தானே, கரெக்டாக பதில் சொல்லு. 2 பேரும் இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க. உனக்கு நீ என்ன நீ பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டேன்னா நீயே ஒரு மக்கு. நீ கேள்வி கேட்டு நான் அதை நான் சொல்லாமல் போயிட்டேன்னா எனக்கே வந்து ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிடும். என்ன கேள்வி கேட்பேன்? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, நேஷனல் ஜாகிரபிக், அனிமல் பிளானட், அந்த மாதிரி கேள்விகளா? அவ்வளோ கஷ்டமான கேள்விலாம் கேட்க மாட்டேன்டா, சிம்பிளான கேள்வி. அதாவது உங்கள் அம்மா எங்கள் அத்தையோட பர்த்டே எப்போ? இவ்வளோதான் நான் கேள்வி. ஜூலை 23 நான் கிளம்புறேன். இரு, இன்னும் முடியல. என் பர்த்டே எப்போ? ஜூன் 4. சரி, நம்ம கல்யாண நாள் எப்போ? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமா? அன்னைக்கு வந்து நம்ம அடிமையானோம். கல்யாண நாள் எனக்கு தெரியாதா? இரு, நீ என்னை தப்பாக மாற்றி கொடுத்து நெக்லஸாக ஆட்டையை போடுறேன். நானே சொல்கிறேன், ஜூன் 28. கரெக்டா? சரி, நம்ம பசங்களோட தாத்தா பர்த்டே எப்போ? பசங்களோட தாத்தா பர்த்டேவா? எங்கள் அப்பா பர்த்டேவா? நவம்பர் 8. என்ன கேள்வி இது? சரி, இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். சரி, எங்கள் அப்பாவோட பர்த்டே எப்படா? உங்கள் அப்பாவோட பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. அப்புறம் நான் மட்டும் அந்த பதில் சொல்லணும்னு எப்படி எதிர்பார்த்தேன்? ஆனாலும் சொல்லுவேன். அவரோட பர்த்டே ஏப்ரல் 4. இதை விட பெஸ்ட்டாக நான் வந்து பதில் சொல்லவே முடியாது. எல்லாத்துலேயுமே நான் தப்பிச்சிட்டேன். 6 மணிக்கு எனக்கு பார்ட்டி இருக்குது. பார்ட்டிஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஃபுல் டெலிகேட்டட் மீட்டிங் இருக்குது. மேலே ஹெலிகாப்டர்லேயே உட்காந்து நான் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நான் கிளம்புறேன், என்னை விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க. இல்லை, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நீ போயிடலாம். உங்க அம்மா பர்த்டேவா? இல்ல, உங்க அப்பா பர்த்டேவா? சிம்பிளான கேள்விதான். இல்ல உங்க ஆயாவோட அண்ணன் பர்த்டேவா? எதுவுமே இல்ல. கேள்வி கேட்கவா? கேளு பாப்பா. சிம்பிளான கேள்விதான். உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா? 2 பேர். இல்ல ஒருத்தர் தான் சொல்லணும். பதில் தானே வேணும்? சொல்லவா? சொல்லவா? சொல்லிடுவேன். அட சொல்றேன்றா. சொல்லவா? சொல்லு. சீக்கிரம் ரெடியாக நகை கடைக்கு போலாம். அத்தை, நீங்க என்ன வாங்க போறீங்க? நான் மாங்காய் போட்ட நெக்லஸ்மா. நான் தேங்காய் போட்டது வாங்க போறேன். தேங்காய் போட்டதா? ஆமா, தேங்காய் போட்டது கூட இருக்குதா? ஆடா நீங்க வேற. உள்ள வாங்கி தரனா வாழைத்தண்டு போட்ட நெக்லஸ் கூட வாங்கலாம். வாழைத்தண்டு சைஸுக்கு வாங்க போறோம்னா நம்ம அதை விட பெருசா வாங்கணும். அப்போ நம்ம தென்னமரம் சைஸுக்கு கேட்கலாமா நம்ம பிள்ளைகிட்ட? தென்னமரம்